உன் தியரி என்ன? பார்த்தா தெஃப்ட் மாதிரி தெரியுது சார். பட் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக திருட வந்திருக்கான். அந்த லாக்கரில் இருக்கிற கான்டென்ட்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுது. இல்லாட்டி எல்லாத்தையும் கழிச்சு போட்டு திருட அந்த கபோர்டு மட்டும் ஏன் சும்மா விட்டு வச்சிருக்கணும்? இதை கஷ்டப்பட்டு நம்பி வேற உடைச்சிருக்கான். இதை நம்பி உடைக்க முடியாது, திறக்க மட்டும்தான் முடியும். அண்ட் இதை திறந்தவன் வேற ஒருத்தன். புரியல சார். இதில் 2 பேர் கைப்பற்றிருக்கு. அதில் 2ஆவதா கை வச்ச ஆள் ஒரு ப்ரொஃபஷனல் திருடன். There's no sign of any forced entry. அந்த லேம்பை எவ்வளோ வேகமாக தள்ளி விட்டாலும் அவ்வளோ தூரம் போய் விழ வாய்ப்பு இல்லை. இது ஒரு செட்டப். கொலை செஞ்சவன் கேஸை திசை திருப்ப எடுத்துக்கிட்ட முயற்சி. வீட்டை முழுசாக கலைச்சவன் ஏன் அந்த வார்ட்ரூப்பை மட்டும் கலைக்காம விட்டுருக்கான் தெரியுமா? ஏன்னா அந்த கதவு பூட்டி சாவி உள் சைடில் இருந்துச்சு. இல்ல சார், கதவு திறந்துதான் இருந்துச்சு. சாவி மட்டும்தான் உள் சைடில் இருந்துச்சு. கொலைகாரம் இங்கே இருந்தப்போ அது பூட்டி இருந்திருக்கு. அது எப்படி முடியும்? கொலை நடந்த டைமில் வீட்டில் ஒருத்தர் இருந்ததா மாரிமுத்து சொன்னா இல்லையா? அதான் இல்லை, இங்கே 2 பேர் இருந்திருக்காங்க. 2 பேரா? ஒருத்தன் கொலை செஞ்சவன், இன்னொருத்தன் கொலையை பார்த்தவன். கொலைகாரன் அந்த வார்ட்ரூபையும் திறக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் பூட்டி இருந்ததுனால கலைக்காம விட்டுருக்கான். வாட்? புரியல? செஞ்சவனுக்கு பார்த்தவங்க இருந்தது தெரியாது. ஏன்னா அவன் இந்த வார்ட்ரூப்புக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். இந்த லாக்கரில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை நேஷனல் கிரிமினல் டேட்டா பேஸில் ரன் பண்ணி பாரு. ரைட் அவே சார். நம்ம தேடுற திருட இவனாக தான் இருக்கணும். அதாவது கொலையை பார்த்தவன். ரைட். ஹீ வில் ஹேவ் இஸ் ஓன் அஜெண்டா. இந்த ஏரியாவை சுற்றி தான் எங்கேயாவது இருப்பான். பட் எங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு தான் தெரியல. எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. டைம் வரட்டும் சொல்கிறேன்.